எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குமா? நம்ம சரியான திசையை நோக்கி வரணும், அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஆளாக இருக்குன்னா உங்களுடைய நட்சத்திர நேரத்தில் வரலாம், அல்லது உங்கள் பிறந்த நாள் நேரத்தில் இங்கே வந்து ஒரு சிறு அன்னதானம் பண்ணலாம். நம்ம அந்த சிந்தனைக்கு நம்ம போக மாட்டோம். அப்படியா? சரி சரி. அங்கே ஆனந்தவல்லியம்மன் கோயிலில் நாங்கள் அபிஷேகம் பண்ணோம். ஆனந்தவல்லியம்மன் கோயில் உங்கள் கோயில் இருக்குல்ல, சிறப்பான தலம் அது. சரியாகட்டும். உடல்ல சரியில்லை. ஆமா, நல்ல ஒரு ஐயப்ப பக்தர். ரைட்டு. குழந்தைக்காக காத்திருக்கான்னு நல்லதே நடக்கும். நல்ல மொழி பேசுங்க. குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லணும் எப்பயுமே. சிவாவுடைய பொண்ணு. சிவாவுடைய பொண்ணு வைரத்துக்கு ஒரு முத்து. என்ன படிக்கிறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? சரி 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 சரி. பரவாயில்ல, சரியான நேரத்தை சொன்னேன். என்ன காலையோட பொண்ணு கற்பனை சமைக்க இப்படியா? நல்லா கொடுப்பாங்க போல தெரியுது. என்ன படிக்கிறீங்க? அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லணுமா? ரொம்ப கடினமான விஷயம் அது. என்ன எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் உற்றாகம் நிறைய பேருக்கு தெரியாது. உற்றாகம் போடுறதுக்கு யோசிப்பாங்க. எல்லோரும் உற்றாகம் போடணும். ஏன்னா கேட்பாங்க, அவனை கேட்பாங்க. உற்றாகம் 1008 கேள்வி கேட்டுப்பாங்க. உற்றாகம் ஏன் போடுறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. நம்ம உற்றாகம் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி சுத்தபத்தமாக இருக்கணும். என்னுடைய மன அமைதிக்காக போதும். இந்த வார்த்தை சொல்லினா யாருமே இதை எழுத்து பேச மாட்டாங்க. உங்களுடைய மன அமைதிக்குன்னா அப்போ அடுத்த வார்த்தை அப்படியா சரி. நம்ம வார்த்தை பேசினாலும் இந்த சிவன் இந்த மாதிரி பேசணும். ஒரு வார்த்தை பேசினாலும் திருப்பி பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசணும். ஐயா மகாராணி பத்திகளா? வீட்டில் எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கா? சத்தம் இல்லாமல் இருப்பேன். இல்லை திருவடி வாழ்றது நீங்க அப்படிங்கிறப்ப தப்பு பண்ணால் அவங்க அம்மா பெற்று கொடுத்துட்டாங்க. வளர்க்குறது மறுபடியும் நீங்க வளர்க்கணும். பெற்று கொடுத்துட்டாங்க. இல்லை இல்லை, அதாவது வீடு வரை உணவு, வீதி வரை உணவு, காடு வரை கடைசி வரைக்கும் கணவன் 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 மனைவி மனைவி கடைசி வரைக்கும் வர்றது யாருன்னா நீங்கள் இந்த பாப்பா கல்யாணம் போயிடுவா, எல்லாம் போயிடுவா, அவங்க போயிடுவா, ப்ளஸ் செட்டில். ஆனால் கடைசி வரைக்கும் யாரோட வளர்க்கும். அப்போ தப்பு பண்ணால் அடிக்கணும், அன்பால் அடிக்கணும். அது எப்படி அடிக்கணும்? மாலையால் அடிக்கணும், கம்பால் அடிக்கிறது. அதே நேரத்தில் வார்த்தை கடுமை. வார்த்தை தான் அவர் வந்து கஷ்டப்பட்டு. அதாவது நாங்கள் வந்து மதுரையில் இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அறியப்படாத சிவாலயத்தில் போய் மூலிகை அபிஷேகம் பண்ணுவோம். இந்த மூலிகை அபிஷேகம் பண்ணால் எல்லாமே கிடைச்சிடும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நியாயமானது, நீதியானது, தர்மமானது, ஒரு குழந்தை படிக்கணும் நினைக்கிட்டு அது கிடைச்சிடும். அதே மாதிரி குழந்தை வரம் வேணுமா கிடைச்சிடும். அதே மாதிரி திருமணம் ஆகலை கிடைச்சிடும். நல்லா படிக்கணும் அப்படி கிடைச்சிடும். வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். எல்லாமே நியாயமானது. ஆனால் தவறான விஷயத்து கிடைக்காது. இப்போ லவ் பண்ணுறேன், காதல் பண்ணுறேன், அதுக்கெல்லாம் கிடைக்காது. வருது பசுவோட தான் செய்யணும். ஜாதிங்கிறது நம்ம திருமணத்துக்கு மட்டும் பார்க்கணும், மற்ற எதுக்குமே பார்க்கணும். ஐயா மட்டும்தான் எல்லோரும் நலமாக இருக்கும். அதுக்கு என்ன, அதுக்கு தான் ஒவ்வொரு போய் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ண புது கோயிலுக்கெல்லாம் பண்ண மாட்டோம், பழமையான கோயில். இப்போ உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுடைய இம்பார்ட்டனாக இருக்காது. அவர்கிட்ட 1 கோடி ரூபா கொடுக்குறீங்க. உங்கள் பொண்ணுகிட்ட 1 கோடி கொடுத்தா பிடிச்சிக்கிறோம். உங்கள் தாத்தா பாட்டை 1 கோடி ரூபா கொடுத்தா என்ன சொல்லுவார்? தூக்கி போட்டு கை கால் சொட்டும் நல்லா இருந்தாரு அப்படின்னு. சரியா? அதுவும் சாமி. சாமி நம்மளுக்கு பணம் தேவையில்லை, நமக்கு தேவையான பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம அன்பால முடிஞ்சது பொருளாக்கணும். இப்போ இதை கொடுக்குறீங்க, இது எவ்வளோ நேரம் இருக்கும்? ஆனால் உங்கள் அன்பு எதுனா அந்த கையல் மாதிரியா அன்பு கூட. ஆனால் இதெல்லாம் உண்டு.
அது மாதிரி நம்ம பார்க்குறவங்களாம் நம்ம வந்து பெருசாக நினச்சக்கூடாது. தாடி வச்சுருப்பேன், காயோட போட்டுப்பேன், நம்ம ஏமாந்து போட்டுருக்கோம். யாரெல்லாம் பணத்தை எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் நல்லவங்க. யாரெல்லாம் நீங்கள் தாமாக முன் வந்து எப்படி சாமி வந்து தாமாக முன் வந்து தக்க நேரத்துக்கு தேவை இருந்து கொடுக்குறோம், அதே மாதிரி நம்ம தாமாக முன் வந்து இந்த கோயில் டெவலப் பண்ணால் முடிஞ்சளவு நம்ம என்ன பொருள் கொடுக்கலாம், பொருளாக போடலாம். வாரம் ஒரு முறை வரலாம், தினமும் வரலாம். உங்களுடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது கோயில் டெவலப் ஆக நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க. இந்த கோயிலுக்குரியவர் யார்? இவர் டெவலப் ஆக போகிறாரா? கோயில் தான் டெவலப் ஆக போகிறோம். அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்ம செய்யணும். அதனால் விரைவில் ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் இங்கே அபிஷேகம் பண்ணுற திட்டமிட்டிருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்பு கூட அது என்றுங்கிறது மதுரைக்கு போகணும். எத்தனை மணி 108 மூலிகை வந்து அபிஷேகம் பண்ணுறது எல்லா மக்களும் வரணும். இது எப்படி வரும்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு மேரேஜ்னா என்ன பண்ணுவீங்க? பத்திரிக்கை அந்த மாதிரி கூப்பிட்டு எல்லோரும் பலம் பண்ணணும். அதாவது மழை பெய்யுதுன்னா நெல்லுக்கு போகிற தண்ணி புல்லுக்கு போகும், அனைவருக்கும் போகும். நம்மளால் பண்ணி யாருக்கு எவ்வளவு தேவையோ அது கிடைக்கணும். அதாவது வாழ்க்கை முழுக்க கேட்டுக்க பழகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாமி எனக்கு அதை கொடு இதை கொடுக்குது, வாழ்க்கை முழுக்க மன அமைதி. எங்களை ஓட்டிகிட்டு வந்த கருப்பன் சாமி இருக்குல்ல, யார் அது வந்து கரெக்டாக நல்லா இருக்கும். மீண்டும் பழைய நிலையை அடைஞ்சு உயர்வோடு வாழணும். ஏன்னா பாப்பாவுக்கு அவளுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கும், உங்களை கண்டுக்க மாட்டாங்க. சரியா? எத்தனை குழந்தைங்க? பெரிய புண்ணியவதியில் 2 கருப்பசாமி, உங்களை சேர்த்து 3 பேர். அதாவது சொல்லுவாங்க மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, அது மாதிரி. உங்க என்ன மூத்தவங்களா? ஏன் நீங்கள் எழுதுற உத்தராங்க போல கழுத்துப்பா அனுப்பிக்கிறேன் நீ கூட சொல்லிட்டாரா? சொல்ல மாட்டார்ல, ஏன் போடலாம்? இல்லை நான் சொல்கிறது உங்கள் மனசு. உத்தராக எதுக்கு போகிறோம்னு எல்லோருமே தெரியும். அனைவருமே நம்ம பிறப்போடு உத்தராக போகணும். எதுக்குன்னா, நான் உங்களை காப்பாற்றுறது. இப்போ கணவர் வந்து வெளில எடுத்துட்டார், அப்போ இந்த உத்தராகம் கணவராகவே மாதிரி நம்ம அருகில் கெட்டவங்களை வரவிடாது. நான் பாப்பா வந்து கல்லூரிக்கு போகிறான், அவளுக்கு அந்த தோழனாக மாதிரி அருகில் யாரும் கெட்டவங்க வர முடியாது. இப்போ கலந்து உத்தராக மட்டும் நெருங்கிட மாட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அது நமக்கு சேஃப்டி தான். இதை நம்ம வந்து தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு தெளிவடைஞ்சு எல்லோரும் போடுவோம். உங்கள் கேள்வி என்ன வரும்? எந்த வச்சு வீட்டுக்கு விளக்காயிடும், அது போடக்கூடாது. சரி பரவாயில்ல, வீட்டுக்கு விளக்கா சரியாக விளக்கணும்ல, அது கோளாறானா? சரி, அடுத்து தாம்பத்திய வாழ்க்கை. கணவன் வந்து பக்கத்தில் சாமி சொல்லுவானே, அப்படிலாம் கிடையாது. இப்போ கணவன் இல்லாத நேரத்தில் நம்ம பாதுகாப்போம்ல. கணவன் நம்மளோடு சிவபெருமான பார்வதி மாதிரி இருக்கணும்ல, நம்மகிட்ட எப்படி இருக்கணும்? அதுக்கு சரி, கரிமீன் சாப்பிடலாமா? அது உங்கள் இஷ்டம். கரிமீன் சாப்பிட்றதுங்கிறது எல்கேஜி, கரிமீன் சாப்பிடாத வாழ்க்கைங்கிறது பிஏ. இப்போ உங்களுக்கு முருங்கைக்காய் சாப்பிட்றீங்க, அது முருங்கைக்காய் சத்து கிடைக்கும், முருங்கைக்காய் குணம் கிடைக்கும், சத்து கிடைக்கும். சரி, கோழி சாப்பிட்றீங்க, கோழி குணம் கிடைக்கும், சத்து கிடைக்கும். கோழி குணம் நமக்கு குணம் வேணுமா, சத்து வேணும். எதுவுமே சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆனால் உணர்ந்துக்கணும். நீங்கள் சாப்பிட்றது தப்பு ரைட்டு நான் பேசுகிறேன். உணவுங்கிறது அவங்கவுங்க பழக்க வழக்கம், அது வந்து தவறு கிடையாது. ஆனால் நம்ம என்னவாக இருக்கோம், என்னவாக மாறணும் அப்படிங்கிற ஒன்று. அதுக்குத்தே பெரிய பெரிய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் அருளாளர்களும் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிறைய நேரத்தில் உணர்றது கறி சாப்பிட்டு மீன் சாப்பிட்டு என்ன சாதிக்க போகிறோம் கேட்டால் ஒன்றுமே கிடையாது. பசியாக அடக்கிறது இடம். அப்போ நம்ம குடும்பமே நலமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆடைகளும் நம்மளுடைய பெயர் வைப்பதுமே ஒரு பாரு. உடனே சொல்ல ஆடைகள் மாதிரி தான் சொல்லிடுறாரு. சரியா? உள்ள அம்பாள் வந்து என்ன ட்ரெஸ் போட்டுப்பா? சேலை கட்டிப்பா, சுடிதார் போட்டுக்கலாம், நைட்டி போட்டுக்கலாம். இப்போ என்னைக்கு வந்து நம்மளுடைய சேலைகள்லேருந்து சுடிதார் நைட்டி மாறினாங்களோ அன்றைக்கி பெண்களுக்கு அந்த ஒரு சில நோய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. குழந்தை பிறப்புனாங்க ஒரு சில நோய்கள். பிள்ளையோட கோச்சிக்கு போகும்போது கல்லூரி இருந்தீங்க நல்லா தாத்தா சொல்கிறேன் யதார்த்தம். அதாவது குறைந்தபட்சமாவது உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் போதாவது நீங்கள் வந்து போடணும் போட்டுருங்க, சேலை கட்டிக்கு ஒரு பெஸ்ட்டு. இதெல்லாம் நம்மளுடைய நிறைய இழந்துட்டோம். இந்த மண்ணுங்கிறது அவ்வளோ பெரிய சக்தி பெற்ற மண், சாதாரண மண் கிடையாது. சிவகங்கை மண்ணுங்கிறது ராமநாதபுரம் மண், சிவகங்கை மண், மதுரை மண்ணுலாம் வந்து வேறு. சென்னை மண்ணை மற்ற மாவட்டம்லாம் வேறு. இங்கெல்லாம் வந்து வறுமையிலும் எளிமையாக ஏழ்மையிலும் சிறப்பாக வாழ கற்றுக் கொடுத்தவங்க நம்ம முன்னோர்கள். இதெல்லாம் வந்து அவ்வளோ புண்ணியம். ஒவ்வொன்றுமே வந்து இன்னைக்கு காசு பணமே அதனால் எல்லோரும் விட்டுறாங்க. அவர் எப்போ சொல்கிறாரோ எப்போ கொடுக்குறாரோ அவருக்கு உங்களுக்கு எப்போ கொடுக்குன்னு தோணுதோ அப்போ வாங்கி வீடு வீடுக்கு போகணும். ஒரு காலத்தில் நம்ம மாங்கல்யம் கட்டும்போது வந்து ருத்ராட்சி வச்சு கட்டியிருக்காங்க.
இன்னைக்கு மறந்து, அதாவது உடனே சொல்லிக்கூடாது ருத்ராட்சம் போடுறவங்களும் சுத்தமானவங்க, ருத்ராட்சம் போடுறவங்களும் தப்பான அப்படிலாம் கிடையாது. நேரமும் காலமும் காத்துக்கிட்டே இருக்கும். எந்நேரம் வரும் அந்நேரம் வரும். அதனால் யாரையும் ஒன்று பாகுபடுத்துவாங்க. என்னால் சொல்லிவிட்டாங்களே ருத்ராட்சம் போடாங்களே எதுவும் அதெல்லாம் ஒன்று கிடையாது. சொல்கிறோம் உங்களுடைய மனசு தனிப்பட்ட மனசு என்ன தோணுது சரியா. மற்றொரு நாள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோட வந்து அபிஷேகம் பண்ணுவோம். எல்லோரும் நலமாக அரை மணி நேரம் முடிஞ்சு சார். அதே மாதிரியா எக்காரணம் நிறைய பேர் சொல்லுவாங்க திருமணமாகாது, குழந்தை இல்லாது, இறைவன் அப்படி படைப்பதே இல்லை, நம்மளை அப்படி தயார்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு 28 வயசுலேருந்தே குழந்தை பிறகு நியதி இருக்கும். நம்ம 18 வயசுல பம்பா கல்யாணம் பண்ணிக்குவோம். அப்போ 10 வருஷம் காலம் காரணம் இல்லாமல் சாமி எப்பயும் காக்கப்படுது. ஒவ்வொன்றும் உணர்ந்து பார்த்தது பிள்ளைகளுக்கு கல்வியை காட்டும் ஒழுக்கத்தை சொல்லுது. கல்வியை காட்டும் ஒழுக்கமே முக்கியம். யாரை மதிக்கணும், யாரை மதிக்கிறாரு எல்லாம் முக்கியம். கல்வி முக்கியங்க. கல்விங்கிறது பணத்துக்காக, ஒழுக்கங்கிறது நம்ம வாழ்வியல். நம்ம பணத்துக்காக வாழ்ந்துருக்கோமா, வாழ்க்கைக்காக வாழ்ந்துருக்கோம். இதை காட்டும் நம்ம முன்னோர்கள் படிப்பு இல்லாத விவசாயி இருப்பாங்க, நெசவு தொழிலாளர் இருப்பாங்க, மீனவர்கள் அவங்களாம் படிச்சிருக்காங்க, அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. பணமும் வச்சு தான் சொல்லுவேன். பணம் முக்கியம் இல்லை, அது படிக்க வைங்க பிள்ளைங்க. படிக்க வைக்காமல் இருக்கிறாங்க. ஒரு டிகிரி கொள்றவங்க படிக்க வைங்க சரியா. ஐயா ரொம்ப அதிகமாக அர்த்தம், ரொம்ப அதிகமாக அர்த்தம். அதே காரணம் சொல்லுங்க. எப்போதுமே வர அடியார்கள் கிடையாது. ஓ ஓ தச்சுலாம் வந்திருக்காரு. கற்பனை ரொம்ப நாள் ஆச்சு.